நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேனையின் அதிபதியாக வந்து நிற்கிறார். பெரிய பட்டயத்தோடு வந்து நிற்கிறார். இதை பார்த்ததும் யோசுவாயா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு வருகிற எல்லா எதிர்ப்புகளிலும் எல்லாவித போராட்டங்களிலிருந்தும் நமக்கு வெற்றி தரும்படியாக நமக்கு முன்னே யுத்தம் செய்ய நாம் ஆயத்தமாகும் முன்பே அவர் ஆயத்தமாக வந்து நமக்காக நிற்பார். நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் அவர்தான். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நாம் கவனமாய் இருக்க வேண்டிய ஒரே காரியம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 4ஆம் அதிகாரம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இஸ்ரவேலர்கள் யோர்தானை கடந்து, இந்த நதியின் தரைப்பகுதியில் இஸ்ரவேலர்கள் நடந்து யோர்தானை கடந்து வந்தார்கள். கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று யோசுவா ஐயாவுக்கு கட்டளை கொடுத்தார். இஸ்ரவேலர்கள் எல்லோரும் யோர்தானை கடந்த பின்பு லேவியர்கள் அதுவரைக்கும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானிலேயே நிற்கிறார்கள். அவர்கள் நின்று கொண்டிருக்கும் வரைக்கும் அந்த தண்ணீர் ஒன்று சேராது. அவர்கள் இஸ்ரவேலர்கள் நடந்து செல்லலாம். நதியிலேயே தண்ணீர் விலகியதினால் அவர்கள் தரை வழியாக நடந்து செல்லுகிறார்கள். இப்படியாக கர்த்தர் அற்புதம் செய்தார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருக்கிற லேவியராகிய ஆசாரியர்கள் நிற்கிற அந்த இடத்தில், அவர்கள் அந்த நதியில் நடுவில் நிற்கிறார்கள். அந்த இடத்திலேயே நீங்கள் 12 இஸ்ரவேலர்களை தெரிந்து கொண்டு, ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு இஸ்ரவேலர், ஒவ்வொரு அதிபதிகளை தெரிந்து கொண்டு அவர்கள் ஆசாரியர்களின் காலடியில் இருக்கிற 12 கற்களை சுமந்து வரும்படி சொல் என்று கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்தார். இஸ்ரவேலரின் 12 அதிபதிகளும் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவர் அவர்கள் போய் ஆசிரியர்களின் காலடியில் இருக்கிற 12 கற்களை எடுத்துக்கொண்டு யோர்தானை தாண்டி அவர்கள் வெளியே எடுத்து வர வேண்டும். யோர்தானை கடந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். உடன்படிக்கை பெட்டியின் இடத்தில் யோர்தான் நதிக்குள் வந்து அந்த கற்களை பொறுக்கி கொண்டு ஆளுக்கு ஒரு கற்களை 12 கற்களை எடுத்துக்கொண்டு மீண்டுமாக யோர்தானை விட்டு வெளியே செல்ல வேண்டும். அப்படி சென்ற பின்பு அவர்கள் எந்த இடத்தில் தங்குகிறார்களோ அந்த 12 பேரும் தங்குகிற இடத்தில் அந்த 12 கற்களையும் நட்டு வைக்க வேண்டும். மண்ணில் நட்டு வைக்க வேண்டும், மரம் நடுவது போல. அவைகள் நிரந்தரமாக இருக்க வேண்டும். இவர்கள் யோர்தான் நதியை, கர்த்தர் இப்படி ஒரு அற்புதத்தை நடத்த வைத்து இந்த யோர்தான் நதியை இஸ்ரவேலர்களை கடக்க பண்ணினார் என்பதை அடுத்தடுத்த சந்ததிகளும் தெரிந்து கொள்ளும்படியாக, உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சந்ததியாரும் தெரிந்து கொள்ளும்படியாக இப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அதன்படியே யோசுவா ஐயா இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரின் அதிபதிகளுக்கு கட்டளையிட்டார். அவர்களும் அப்படியே 12 கற்களை எடுத்துக்கொண்டு கில்கால் என்ற இடத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள். அங்கேயே அவர்கள் தங்கினார்கள். யோசுவா ஐயா ஆசாரியர்கள் நின்ற இடத்தில், அந்த யோர்தான் நதிக்குள்ளே நின்ற இடத்திலேயே மீண்டுமாக ஒரு 12 கற்களை அதே இடத்தில் நிறுத்தினார். யோசுவா ஐயா செய்தார். 12 கற்களையும் அந்த இடத்தில் ஆசாரியர்கள் என்ற யோர்தான் நதிக்குள் அவர்கள் நின்றிருந்த இடத்தில் 12 கற்களையும் நட்டு வைத்தார். அந்த கற்கள் இன்று வரை அங்கேயே இருக்கிறது. யோர்தான் நதியிலேயே இன்னும் 12 கற்கள் அங்கு அப்படியே நிற்கிறது. இந்த சம்பவம் நடந்ததற்கு சாட்சியாக அவைகள் நின்று கொண்டிருக்கின்றன. இப்படியாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்படி கர்த்தருடைய கட்டளைகளின்படியே இஸ்ரவேலர்கள் செய்து முடிந்தார்கள். இவர்கள் எல்லோரும் சென்றார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்த பின்பு ஆசாரியர்கள் தங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு யோர்தானை கடந்து கில்காலுக்கு வருகிறார். இப்பொழுது குவியலாய் நின்றிருந்த அந்த தண்ணீரானது மீண்டுமாக முன்பு இருந்தது போலவே கரை மட்டும் புரண்டு ஓடியது. வழக்கம் போல அது ஓடத் தொடங்கியது. இப்படியாக இஸ்ரவேலர்கள் எல்லோரும் கடக்கும் வரைக்கும் அந்த தண்ணீர் குவியலாக இருந்து அதன் பின்பாக அந்த இடத்தை விட்டு வழக்கம் போல ஓடத் தொடங்கியது. இஸ்ரவேலர்கள் எல்லோரும் கில்காலுக்கு வந்து விட்டார்கள், யோர்தானை கடந்து.
இப்படியாக கடந்து போனவர்கள் யுத்த புருஷர்கள் சுமார் 40,000 பேர் போல அவர்கள் அந்த பகுதியை கடந்து சென்றார்கள். அதாவது கில்கால் இடத்தில் இருக்கிறார்கள். கில்கால் என்பது எரிகோவுக்கு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஊராக இருக்கிறது. அந்த இடத்திலே தான் அவர்கள் அங்கு தங்குகிறார்கள். இதில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த 12 அதிபதிகள் தூக்கி கொண்டு வந்த அந்த கற்களை அவர்கள் கில்காலிலேயே அந்த 12 கற்களையும் நட்டு கர்த்தர் யோர்தானை கடந்ததற்கு இப்படியாக அற்புதத்தின் மூலம் இஸ்ரவேலரை கடக்க பண்ணியதற்கு ஒரு அடையாளமாக இந்த காரியங்களை கர்த்தரிட்ட கட்டளையின்படியே செய்தார்கள். கற்கள் நட்டப்பட்டது. இப்படியாக யோர்தானை கடந்து இஸ்ரவேலர்கள் எல்லோரும் கில்காலுக்கு வந்தார்கள். அப்பொழுது யோர்தானின் மேல் கரையில் இருந்த எமோரியரும் கானானியரும் இஸ்ரவேலர்கள் யோர்தானை கடந்த விதத்தையும் அங்கு நடந்த அடையாளத்தையும் அற்புதங்களையும் பார்த்து கேள்விப்பட்டு அவர்கள் மிகவும் இஸ்ரவேலருக்கு பயந்தார்கள், மிகவும் சோர்ந்து போனார்கள். இஸ்ரவேலர்கள் வந்து விட்டார்கள், இனி நாம் அழிந்து போவோம் என்கிற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிட்டது. இந்த நிலையில் இருக்கும்போது கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார். கர்த்தர் யோசுவாவிடம் பேசி இஸ்ரவேலர்களை நீ விருத்த சேதனம் பண்ணு என்று சொல்கிறார். இந்த சம்பவம் கில்காலிலே நடக்கிறது. கில்காலில் எகிப்தில் புறப்பட்ட போது இருந்த இஸ்ரவேலர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். ஆனால் 40 வருடமாக அவர்கள் வனாந்திரத்தில் இருந்ததினால் வனாந்திரத்தில் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. அதற்கு பின்பு பிறந்தவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அதன்படியே யோசுவா கட்டளையிட்டு அதன்படியே செய்தார்கள். இப்படியாக அவர்கள் 3 நாள் ஓய்வு எடுத்தார்கள். அப்படி இருக்கும்போது இஸ்ரவேலர்கள் கில்காலுக்கு வந்த நாள் வருடத்தின் முதல் மாதத்தின் 10ஆம் தேதியிலே வந்தார்கள். அதன் பின்பு விருத்த சேதனம் பண்ணப்பட்டு 3 நாள் ஓய்வெடுத்தார்கள். அதற்கு பின்பாக பஸ்கா பண்டிகை 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை வந்தது. பஸ்கா பண்டிகையை அவர்கள் கில்காலிலே அனுசரித்தார்கள். அதற்கு மறுநாள் வாட்டிய கதிரும் புளிப்பில்லாத அப்பத்தையும் அவர்கள் புசித்தார்கள். மறுநாளிலே இப்படி அவர்கள் புளிப்பில்லா அப்பத்தையும் வாட்டிய கதிரையும் புசித்த மறுநாள், அதற்கு அடுத்த நாளில், புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் 3ஆம் நாளில் வானத்தில் பெய்து கொண்டிருந்த மன்னா அவர்களுக்கு பெய்யாமல் நின்று போனது. அது முதல் கர்த்தர் கட்டளையிட்டிருந்தபடியே அவர்களுக்கு கானான் தேசத்தின் பலனை அவர்களுக்கு கொடுத்தார். அது முதல் அவர்கள் 1 வருடம் அளவும் கானான் தேசத்தின் தானியங்களை வாங்கி புசித்தார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். மன்னா அதோடு நின்று போயிற்று. இப்படியாக வனாந்திர பயணம் அவர்களுக்கு நடந்து வந்தது. கர்த்தர் 40 வருடங்கள் அவர்களுக்கு மன்னாவினால் போஷித்தார். அவர்கள் எந்தெந்த இடத்தில் நடந்து சென்றார்களோ, எங்கெல்லாம் தங்கினார்களோ அங்கெல்லாம் மன்னா பெய்தது. அதை அவர்கள் எல்லாவற்றையும் சேர்த்து எடுத்து சமைத்து சாப்பிட்டு வாழ்ந்து வந்தார்கள். கானானுக்குள் சென்ற பின்பு கில்காலிலே அவர்கள் தானியத்தை புசிக்க தொடங்கியதும், கோதுமையை சாப்பிட தொடங்கியதும், அதன் பின்பாக அடுத்த நாளில் மன்னா பெய்யாமல் நின்றுவிட்டது. இப்படியாக கர்த்தருடைய அரவணைத்து செல்லும் போஷிக்கும் வல்லமையையும் அவர் அன்பையும் அவருடைய கிருபையையும் இந்த காரியங்களில் நாம் புரிந்து கொள்ளலாம். எவ்வளவு நல்ல தகப்பன்! ஒரு நாளுக்கு முன்பாகவே அந்த மன்னாவை நிறுத்தியிருந்தால் கூட அவர்கள் ஒரு நாள் பசியோடு இருந்திருப்பார்கள் அல்லவா? ஆனால் அதை கூட கர்த்தர் செய்யவில்லை. அவர்கள் கானானின் தேசத்தின் பலனை புசித்த பின்பு அதன் பின்புதான் மறுநாள் அவர்களுக்கு மன்னாவை நிறுத்துகிறார். எவ்வளவு நல்ல தகப்பன்! ஒரு சிறு காரியம் என்று கூட கர்த்தர் எதையும் மிக நுணுக்கமாக, மிக துல்லியமாக நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான தேவன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து! இப்படியாக இந்த காரியங்கள் நடந்து முடிந்தது. அதற்கு பின்பாக கில்காலில் விருத்த சேதனம் எல்லாம் செய்யப்பட்ட பின்பு மன்னா நின்றது. அவர்கள் கானான் தேசத்தின் பலனை கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படியே புசிக்க தொடங்கினார்கள். இந்த நிலையில் இருக்கும்போது ஒரு நாள் யோசுவாவுக்கு, அந்த நாளில் அதே சமயத்தில் யோசுவாவுக்கு அவர் நின்று கொண்டிருக்கும் போது திடீரென ஒருவர் வந்து நின்றார்.
வானத்திலிருந்து ஒருவர் வந்து நின்றார். ஒரு தூதன் போல ஒருத்தர் வந்து நின்றார். அவர் கையில் மிகப்பெரிய பட்டயம் ஒன்று இருந்தது. அவருடைய கையில் பட்டயம் இருந்தது. அவர் தேவதூதன் போல ஒருவர் வந்து நின்றார். அவர் வேறு யாரும் இல்ல, பெயர் சொல்லப்படவில்லை என்றாலும் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவரே வந்து அங்கு நிற்கிறார். அவரை யோசுவா ஐயா தெரிந்து கொள்ளவில்லை, யார் என்று தெரியவில்லை. அப்படி இருக்க, நீர் யார் என்று யோசுவா ஐயா கேட்கிறார். அதற்கு அவர், நான் வானத்திலிருந்து நான் ஒரு தூதனாக வந்திருக்கிறேன், தூதனானவர் என்று சொல்லுகிறார். யோசுவா ஐயா கேட்கிறார், நீர் எங்களை சேர்ந்தவரா, இஸ்ரவேலரை சேர்ந்தவரா அல்லது எதிரியை சேர்ந்தவரா என்று கேட்கிறார். அதற்கு அவர் வந்தவர் தூதனானவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இங்கு வந்திருக்கிறேன். நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி என்று சொல்லுகிறார். இதை கேட்டதும் யோசுவாயா என் ஆண்டவரே என்று வணங்கி விழுந்து வணங்கி அவரை தொழுது கொள்கிறார். இந்த கர்த்தருடைய சேனையின் அதிபதி என்ற வார்த்தை, கர்த்தருடைய சேனை என்பது கர்த்தருடைய பிள்ளைகளை குறிக்கும், நம்மை குறிக்கும். அதிபதி என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை, அவருடைய நாமம் வெளிப்படுத்தப்படவில்லை. வேதம் எங்கும் கிடையாது, பழைய ஏற்பாட்டில் கிடையாது. கர்த்தர் என்று வெளிப்படுத்தப்படுகிறது, தூதனானவர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவர் வந்து மனுஷகுமாரன். அவர் வந்து அவர்களுக்கு தரிசனமாகிறார். ஆனால் பெயர் அறியப்படாததினால் அவர் சேனையின் அதிபதி என்றே சொல்லுகிறார். அந்த இடத்தில் எதற்காக வந்திருக்கிறார்? ஒரு சேனையின் அதிபதி எதற்கு வருவார்? யுத்தம் செய்ய பட்டயத்தோடு வந்து நிற்கிறார். யாரை காப்பாற்ற? இஸ்ரவேலர்களை காப்பாற்ற. இவர்கள் அடுத்ததாக கானானுக்குள் சென்று இவர் கில்காலில் இருந்து புறப்பட்டு போய் யுத்தம் செய்ய போகிறார்கள். சுமார் 40,000 பேர் யுத்த வீரர்கள் புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் யுத்தம் செய்ய போகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக போய் யுத்தம் செய்ய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேனையின் அதிபதியாக வந்து நிற்கிறார். பெரிய பட்டயத்தோடு வந்து நிற்கிறார். இதை பார்த்ததும் யோசுவாயா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு வருகிற எல்லா எதிர்ப்புகளிலும், எல்லாவித போராட்டங்களிலிருந்தும் நமக்கு வெற்றி தரும்படியாக, நமக்கு முன்னே யுத்தம் செய்ய நாம் ஆயத்தமாகும் முன்பே அவர் ஆயத்தமாக வந்து நமக்காக நிற்பார். நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் அவர்தான். நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த போராட்டங்கள் இருந்தாலும் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நாம் கவனமாய் இருக்க வேண்டிய ஒரே காரியம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் இல்லாமையினால் இந்த பூமிக்கு சாபம் வந்தது. ஆதியிலே ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையினால் சாபத்தை பெற்றார்கள். அதே கீழ்ப்படியாமையை தூக்கி எறிந்துவிட்டு கீழ்ப்படிதலினால் நாம் ஆசீர்வாதத்தை, எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற வேண்டும். இதுவே இவ்வுலக வாழ்க்கையின் சரித்திரமாக சத்தியமாக இருக்கிறது. கீழ்ப்படியாமையினால் இவ்வுலகத்துக்கு சாபம் வந்தது, கீழ்ப்படிதலினால் ஆசீர்வாதம் வரும். அதனால் நாம் அதை புரிந்து கொண்டு தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும். யோசுவா ஐயாவிடம் முதல் அதிகாரத்திலேயே கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து அதன்படி நடக்க கவனமாயிரு. கவனம், நம்முடைய கவனம் முழுவதும், நம்மளுடைய கவனிப்பு எப்பொழுதும் வேத வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் என்ன செய்கிறோம், இதை கவனித்து கவனித்து பார்க்க வேண்டும். அதை ஒப்பிட்டு பார்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்தை குறித்து வேதத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியமா, குடும்ப வேலைகளா, பிள்ளை வளர்ப்பா, வேலை ஸ்தலங்களில் உள்ள காரியங்களா, பண விஷயமா, எது திருச்சபையின் காரியங்களா, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம், நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா? இந்த காரியத்தை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதை நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய சித்தம் இந்த விஷயத்தில் எப்படி இருக்கிறது, அதை நாம் செய்ய வேண்டும். நமக்காக என்ன தோன்றுகிறதோ, அடுத்தவர்கள் யாராவது ஏதாவது சொல்லிக் கொடுக்கிறார்களோ அதையோ கேட்டு நாம் நடக்கக்கூடாது. சூழ்நிலைகளை பார்த்து நடக்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய சித்தம் இந்த விஷயத்தில் எப்படி இருக்கிறது, அதையே நான் செய்வேன். ஒரே ஒரு முடிவு, இதை மட்டும் எடுத்துக்கொண்டால் போதும். நம் வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் வெற்றிதான், நித்திய ஜீவனும் நிச்சயம்தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.